வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5/10/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8 45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:02 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:33 வரை துதிவியை திதி, அதன் பிறகு திரிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை சுவாதி நட்சத்திரமும், அதன் பிறகு விசாக நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:33 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:18 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று இரவு 9:06 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:06 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கனாலே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் எந்த விதமான தவறோ தடையோ ஏற்படாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5330 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கார்கள். அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறது. திருமண சம்பந்தப்பட்ட விசேஷங்களில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும், திருமண சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய தொலைதூர செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தினரும் உங்களுக்கு சந்தோஷம் நிலவுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தேக ஆரோக்கியம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் திறன் வலிமை காரணமாக உங்களுக்கு புகழ் சேரும். அந்த புகழ் சேர்ந்த காலத்தினால உங்களை பாராட்டு கிடைக்கும். அதனால் மனசு சந்தோஷப்படும். இந்த நாளில் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? புதிய சிலருக்கு பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மிதுன ராசி, உங்களுக்கு இன்னைக்கு செயற்கரிய செய்தார் பெரியார், செயற்கரிய செய்யார் சிறியாரும்பாங்கள்ல, வள்ளுவர் வாக்கு இருக்குது. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியத்துக்காக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரியவர்கள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க.
இந்த நாளில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்று நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் காத்திருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக அல்லது தாய் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து சிலருக்கு சொத்துகோ சில தாய் வழியில் இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி தீர்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஆதாயமான நாள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் அதிகரிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்துல முயற்சி கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பல தாமதங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் வேலையில் சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டு அச்சப்பட வேண்டாம். மதியம் 2 மணி வரலையும் தான் அந்த தடைகள் இருக்கும். அதன் பிறகு அது செயல் சாதனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மதியம் 2 மணி வரலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சீங்கன்னா அது சாதனையாக மாறும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய இன்றைய நாளுடைய உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீற்றிருப்பது உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய ஆசை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் ஒரு நெடுநாள் ஆசை இன்று பலிதமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய மகத்தான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மன சந்தோஷம் அடைவீங்க. அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் உண்டுங்க. துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க. எதுவும் யோசிக்காமல் செய்யாதீங்க. 1ஆம் இடத்திலே சந்திரன். அதனால் மனசு ஒரு நிலையில் இல்லாமல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அதனால் விவேகமாக இதுதான் இப்படி தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விருட்சக ராசி. விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய பின்னடைவு ஏற்பதற்கான சாதனம் உண்டுங்க. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம். அது மாதிரி நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. விருட்சக ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருப்பது இன்றைய நாள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. தொட்டது துலங்குவதற்கான வாய்ப்பில்லை. அதனால் கொஞ்சம் மனம் தளராமல் மாற்று வழியில் சிந்தித்து உங்களுடைய வெற்றியை தேர்வு செய்யுங்க. தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால் தொழில் ஸ்தானத்தில் 11ஆம் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்தும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த விட்டதை பிடிக்கிறதுக்காக. ஆமாங்க, விட்டதை பிடிக்கிறேன்னு சில பேர் இன்னும் லாட்ரி மற்றும் சூதாட்டம் இது மாதிரிலாம் விட்டுருவாங்க. அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் விட்டதை பிடிக்கிறேன்னு வெளியில் ரொம்ப அலைகிறது மாதிரி இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் சோர்வு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த வரையும் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லதுங்க. மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நிச்சயங்க. வெற்றி நிச்சயம். இன்றைய நாள் எந்த தொழில் செய்தாலும் என்ன செயல் ஆரம்பித்தாலும் அதில் மனதுக்கு இனிய சம்பவத்தோட வெற்றி கிடைக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வருகை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் வீற்றிருக்கார். அதனால் இன்றைய நாள் வியாபாரம் உங்களுக்கு கடுமையாக நல்லாயிருக்கும். 1க்கு 3 லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் கொள்முதல் செய்யலாம். அதனால் நல்ல ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறப்பான நாளுங்க. 9ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறதும்
இன்றைய நாளில் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பரை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டுங்க. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாள். ஆமாங்க, மனதிற்கு இதமளிக்கக்கூடிய சுகந்தம் வீசக்கூடிய நறுமணத்தோட பக்தியை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லது. 8ஆம் இடத்துல சந்திரன். இன்றைய நாள் பொறுத்தவரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதிய பொருட்கள் புதிய விஷயங்களில் ஈடுபடாமல் பழைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். எண்ணங்களிலே சிறு சிறு பாதிப்புகள், குழப்பங்கள், ஒரு முடிவு எடுக்க முடியாத தெளிவற்ற நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்கிற அளவுக்கு இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள், இதுதான் முடிவுன்னு ஃபைனல் இது நீங்கள் கொடுக்க முடியாது. ஆக மனசஞ்சலம், சலனம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய நாள் மட்டும் நீங்கள் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம், சரிங்களா? அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.